2016 ஏற்பட்ட கதி தான் மதிமுகவுக்கும் வரும், திருமாவளவனுக்கும் வரும், விடுதலை சிறுத்தைகளுக்கு வரும், அதை சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருக்கும். நீங்கள் விஜயகாந்தோட சேர்ந்து நடத்திய அந்த நிகழ்வு, அந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தது, அதே போல தான் வேணுமா, இல்லை தொடர்ச்சியாக நீங்கள் இங்கே வெற்றி சுவையை சுவைத்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த ஒரு நெருக்கடியின் காரணமாக அவ்வளவு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி அரசியலை செய்த பொழுது கூட அவர்களாலே முன்னுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை வருகிற பொழுதுதான் மீண்டும் கூட்டணி பாதைக்கு வருகிறார்கள். டெல்லி நான் இன்னும் தெளிவா சொல்லல, ஆனா நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீதியின் குரல் 24x7 சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்முடைய அரசியல் கலவரம் பற்றி நிறைய பேசணுன்றதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க நீதியின் குரல் ஆசிரியர் திரு பாஸ்கரன் சார் அவர்கள். சாரை பற்றி நமக்கு பெருசாக சொல்ல வேண்டியதில்லை, பரிச்சயமான நபர். இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த சார்கிட்ட உட்காந்தாலே முழுசாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம சாரை வரவேற்கலாம். சார் வணக்கம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட உட்காந்துட்டாலே போதும், இன்னைக்கு என்ன ஷெட்யூல் அரசியல் அப்படின்ட்டு டே பை டே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு. மூத்த பத்திரிகையாளர் கூட கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அரசியல் கலவரம்? ஒரு நாள் ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்குது. என்னதான் நடந்துட்டு இருக்கு? 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி நிறைய கட்சிகள் காத்துட்டு இருக்காங்க. குறிப்பா யார் கூட கூட்டணி சேரலாம் சேரக்கூடாதுன்ட்டு நான் ஒரு விஷயத்தை கேட்கணும்னு எதிர்பார்க்கிறேன். பாமக 2026 யார் கூட கூட்டணி சேருவாங்கன்னு ஏதாவது அபிப்பிராயம் உங்களுக்கு இருக்கா? பொதுவா தேர்தல் 2026 தேர்தல் மே மாசத்துல தான் நடக்கும். அதுக்கு முன்கூட்டியே தேர்தல் ஆணையம் அறிவிப்புகளை கொடுத்து ஒரு 1.5 மாத கால இடைவெளியில அவங்க கொடுப்பாங்க. ஆனா என்றைக்கும் இல்லாத திருநாளா இப்பதான் பாத்தீங்கன்னா களை கட்டி இருக்குது. ஒரு வருடத்துக்கு முன்பாகவே இது களை கட்டி இருக்கிறது. அண்ணாமலையை மாற்றுதலும், நயினார் நாகேந்திரனை கொண்டு வர்றதும், அதே நேரத்தில் திமுகவுக்கு எதிராக கூட்டணிகளை அமைக்க அதிமுக பாஜக வரிந்து கட்டி கொண்டு செயல்படுவதும், இன்னும் முடிவுகளை அறிவிக்காத நிலையில் நீங்கள் கேட்ட பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் அதுக்கு ரொம்ப காலம் நேரம் நாங்கள் அறிவிப்பேன்னு சொன்னாலும் கூட அவர்களும் இப்பொழுது இது குறித்து அக்கறையோடு செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாநாடு நடத்துவது தொடர்பாக இப்போ அவங்களுடைய முழு கவனமே சித்திரை முழுநிலவு பெருவிழா மாநாட்டில் தான் அவங்க கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் தேர்தல் கணக்குகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. தேர்தல் கணக்குகள் வலுவாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பல அரசியல் கட்சிகளுடைய தோற்றங்கள் வெளியே தெரிந்து கொண்டிருக்கிறது. இப்போ சில அரசியல் கட்சிகள் மௌனித்து இருக்கின்றன என்று சொன்னால் நடவடிக்கைகளை பொறுத்து பார்த்து செயல்படலாம் என்கிற அடிப்படையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பொறுத்தவரையிலே அந்த கூட்டணியிலிருந்து யார் வெளியேறுவார்கள், யார் மீண்டும் உள்ளே வருவார்கள் என்கிற ஒரு கேள்வி இன்னும் தொக்கி இருக்கிறது. நாங்கள் வலுவாக இருக்கிறோம் என்று திமுக கூட்டணி குறிப்பிட்டாலும் கூட சமீபத்திய திருமாவளவனுடைய பேச்சுக்களும் செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இருந்து இன்றைக்கு வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் தான் கூடுதலாக இருக்கிறது. கண்டிப்பா ஏன்னா நிறைய ஃபில்டர் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கருத்து கணிப்பு அப்படியே நடந்துட்டு இருக்கு. ஸோ திமுகலேருந்து நிறைய பேர் வெளியேறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, உள்ள நிறைய பேர் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு யூகங்கள் இருக்குது. ஆனா அதே நேரத்தில் திமுக தரப்புல பயமுறுத்துறாங்க. நீங்க இதே மாதிரி வெளியே போனீங்கன்னா 2016 ஏற்பட்ட கதி தான் மதிமுகவுக்கும் வரும், திருமாவளவனுக்கும் வரும், விடுதலை சிறுத்தைகளுக்கு வரும், அதை சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருக்கும். நீங்கள் விஜயகாந்தோட சேர்ந்து நடத்திய அந்த நிகழ்வு, அந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தது, அதே போல தான் வேணுமா, இல்லை தொடர்ச்சியாக நீங்கள் இங்கே வெற்றி சுவையை சுவைத்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த வெற்றி சுவை போயிடுமே அப்படின்ற மாதிரி அந்த பயமுறுத்தலையும் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா துணிதுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மதிமுக வாயை திறக்கலை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாயை திறக்கலை, ஏனைய கட்சிகள் வாயை திறக்கலை. அதில் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளோட பலம் தெரியும். உங்களுக்கு அந்த பலம் எவ்வளவு பலம், அதை ஒரு பொருட்டாக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கொள்ளவில்லை என்று தான் கருதுகிறேன். ஓகே, சரி சரி. அண்ணன் சீமானுடைய நிலைமை எப்படி இருக்குது? இப்ப அண்ணன் சீமானு ஏதோ பயத்துல இருக்கிற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் வந்துட்டு இருக்குது, நிஜம்தானா? இல்ல பயத்தை காட்டிக்காம இருக்கிறதே அது ஒரு கலை, அது ஒரு வீரம். சொல்றீங்களா? சரி சரி. இல்ல பயத்தை, அதாவது நான் நீண்ட காலமாக அரசியல்ல பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன். சொல்ல போனா தனி கட்சியை நான் நடத்தியிருக்கிறேன். அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் கலை எப்படி இருக்குன்னு அவங்க கூட இருந்திருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். அதுல இப்போ இன்றைக்கு தனித்த அரசியல் என்கிற விஷயத்துல சீமான் இவ்வளவு காலம் நீண்ட பயணம் செய்து கொண்டிருப்பதே
ஆச்சரியத்திலே ஆச்சரியம். அது மாத்திரமல்ல, தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கிடைத்து விட்டது என்று துள்ளி குதித்த பொழுதும் அந்த நினைப்பு வந்து நீடித்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போ அந்த முடிவுகள் 2026 முடிவுகள் எனக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட, இன்னும் நம்பிக்கையோட எனக்கு 15 விழுக்காடு வரையிலும் நான் கொண்டு செல்வேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு பேசுகிற சீமானின் அந்த தன்மையை நான் வந்து எனக்கு ஆச்சரியத்தோடு தான் நான் பார்க்கிறேன். அது பாராட்டக்கூடிய விஷயம் தானே. ஒரு தனி மனுஷனா நின்று இந்த அளவுக்கு அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னும் போது, எந்த கூட்டணியும் இல்லை, இருந்தால் நிறைய விமர்சனங்கள் அவர் மேல, இவரும் அடிதடியை பேசுற ஒரு நபர் தான், அப்படி இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறது ஒரு பாராட்டக்கூடிய இப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இடத்தை விட அன்னைக்கு அந்த இடத்தை இன்றைக்கு சீமான் கைப்பற்றி இருப்பதை ஆச்சரியமாக தான் பார்க்கிறேன். அதே நேரத்தில் சீமான் அவர்கள் இன்றைக்கு பாமக மீது எந்த குற்றச்சாட்டுகளையும் வைக்கவில்லை. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்ல அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை பாமக மீது கடுமையாக குற்றம் சுமத்துவார்கள். விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் எல்லாம் பாமக மீது குற்றம் சுமத்துவார்கள். ஆனால் சீமானுடைய ஒரு ஆரோக்கிய அரசியல் என்று நான் கருதுகிறேன். ஆரோக்கிய அரசியலா அல்லது வந்து பாமகவை எதிர்த்து கொண்டால், நேற்று கூட பார்த்தீங்கன்னா பாமகவை பற்றி பேசுகிற பொழுது நான் அங்கே தானே இருந்தேன், நான் பாமகவில் தானே இருந்தேன், எனக்கு தெரியும், ஐயாவை பற்றி தெரியும், அன்புமணி அண்ணனை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாளிக்கிற விதத்தை பார்க்கும்பொழுது இது நீங்க அப்படி சொல்லலாம், நீங்க கேட்கலாம் பம்பலான்ட்டு, நான் சொல்ல முடியாது இல்லை. ஆனால் அதே நேரத்திலே விக்கிரவாண்டி தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் களம் இறங்கிய பொழுது அங்கே பாமகவுக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார் என்று சொன்னால் சீமானை நாம் பாராட்டி இருக்கலாம். அன்றைக்கு ஒரு நிலைப்பாடு, அன்றைக்கு எனக்கு நன்றாகவே தெரியும், விக்கிரவாண்டி தேர்தலிலே பாமக போட்டியிடுகிற பொழுது கடுமையான ஒரு போராட்டத்தை விக்கிரவாண்டி தொகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அழுத்தத்தை, நெருக்கடியை கொடுத்து ஓரளவுக்கு வாக்குகளை வாங்கியது. அந்த நேரத்திலே சீமானுடைய அரசியல் எப்படி இருந்தது என்று சொன்னால், பாமகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாம் தமிழர் கட்சி முன்னுக்கு வந்தால் பாமக என்ற அரசியல் காணாமல் போயிருக்கும். அந்த நேரத்திலே தான் புத்திசாலித்தனமாக பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயாவினுடைய அந்த செயல் திட்டமும் வேலை கொடுத்திருக்கிறது. ஆகவே அங்கே நாங்கள் பிரதான கட்சியாக காட்டிக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் வட மாவட்டத்தை பொறுத்தவரையிலே வலுவான கட்சியாக அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ பல பேர் சொல்லலாம் 6%, 5% அப்படின்னு பேசலாமே தவிர, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உண்மையான பலம் வட மாவட்டங்களை பொறுத்தவரையிலே சில தொகுதிகளில் 15 விழுக்காடு, சில தொகுதிகளில் 25 விழுக்காடு, சில தொகுதிகளில் 30 விழுக்காடு, சில தொகுதிகளில் 40 விழுக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 120 தொகுதிகளிலே அவர்கள் வட மாவட்டங்களை பொறுத்தவரையிலே தன் வலுவான கால் தடத்தை பதித்து வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு புதிதாக வரக்கூடிய விஜயனுடைய நமது வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு கவனத்தை ஈர்த்திருக்கின்றன. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஜாதி கட்சி என்று அவர்களை முத்திரை குத்தினாலும் நாங்கள் ஜாதி கட்சி அல்ல என்று சொல்லி 2016 234 தொகுதியிலும் தேர்தலிலே போட்டியிட்டதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அந்த 234 தொகுதிகளிலும் தேர்தலிலே போட்டியிட்டு வாக்கு சதவீதத்தை வாங்கி காட்டிய பொழுதும் அந்த ஒரு நெருக்கடியின் காரணமாக அவ்வளவு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி அரசியலை செய்த பொழுது கூட அவர்களாலே முன்னுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை வருகிற பொழுதுதான் மீண்டும் கூட்டணி பாதைக்கு வருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இவர்களுடைய புது கணக்கு ஒன்று இருக்கிறது. நான் அதை வெளிப்படுத்த நான் விரும்பவில்லை. நீ லில்லி கேள்விக்காக நான் பதில் சொல்லி அதை நான் வெளிப்படுத்த வரவில்லை. 2026 மே மாசம் நெருக்கத்துல கேட்டுக்கிறோம் அந்த உங்களுடைய கணக்குகள் எல்லாம். ஏன்னா அந்த நேரத்துல ஒரு சில கால்குலேஷன் கிளிக் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா உங்களுடைய கணக்கீடுகள் சரியாகும்னு சொல்லுவாங்க. அந்த நாட்கள் நாங்கள் கேட்குறோம். இல்லை, அவ்வளோ நெருக்கத்துக்கு போக வேண்டாம். நீங்கள் மே மாதம் தேர்தல் இது பாமகவினுடைய மாநாடு முடிந்ததற்கு பிறகு அப்போ இன்னும் ஒரு 20-30 நாட்கள் தான் இருக்கின்றன. இப்போ அது வெளிவந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே தமிழக அரசியல் களம் படுசூடு பிடிக்கும். எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? என்ன வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? அரசியல் சூழ்நிலையை பற்றி நான் இவ்வளோ காலமாக அரசியலை பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு ஒரு அச்ச உணர்வு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளிடம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைசி பெரும் ஆயுதமாக இந்த தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வீழ்ந்து போனது என்று சொன்னால் எதிர்காலத்தில் எழுந்து கொள்ள முடியாத அளவிற்கு அரசியல் நிலைமைகளை உருவாக்க தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு எதிர்கட்சிகள். ஆகவே இந்த தேர்தலை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நேரத்திலே இன்றைக்கு யுக்தியை செய்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி என்று வருகிற பொழுது உதயநிதி அரசியலை வலுப்படுத்த வேண்டும் என்று ஸ்டாலின் தரப்பு இன்றைக்கு அதிவேகமாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இன்றைக்கு நிச்சயமாக இன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரையிலே கூட்டணி உறுதியாகாத நிலையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான கூட்டணி போல் காட்சி அளித்தாலும் கூட
வலுவான கூட்டணி போல் காட்சியளித்தாலும் கூட ஒன்றிணைந்து இருப்பது போன்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் மிக மோசமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் புத்திசாலித்தனமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலே இல்லாத அளவிற்கு பணபலம் ஆறாக பாயக்கூடிய ஆபத்தான அரசியல் தான் இப்பொழுது நடைபெறப் போகிறது. அதற்கு எதிர்க்கட்சிகள் எப்படி அணைபோட போகிறார்கள் என்பதைத்தான் நான் கவனமாக பார்க்க வேண்டும். திமுகவில் வந்து இப்போ ஸ்டாலின் வந்து பொறுப்பேற்றிருந்து கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும், அடுத்து நாங்கள் தான் எங்களால் பண்ண முடியாது ஒன்றும் இல்லைன்ற இப்படி யூகங்கள்லாம் இருந்துட்டு இருக்குது. ஆனாலும் இங்கேயே செக் இருக்குன்றீங்களே நீங்கள்? நிறைய செக் இருக்கு. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. அப்போ அது உறுதியானதுக்கு பிறகு நயினார் நாகேந்திரன் இந்த விடயங்களிலே தாக்கு பிடிப்பாரா என கூட்டு அரசியலை பற்றி பேசினாங்க. அன்றைக்கி இந்த கூட்டு அரசியலை பற்றி தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே கூட்டாட்சி தத்துவம் எடுபடுமானா அவங்க இல்லைன்னுவாங்க. மத்தியிலே கூட்டாட்சி தத்துவம், மாநிலத்திலே சுயாட்சி தத்துவம் என்பதுதான் திராவிட கட்சிகளை பொறுத்தவரையிலே ஒரு இருக்கக்கூடிய நெறிமுறைகள். ஆரம்பத்திலேயே கூட்டாட்சி தத்துவத்தை வந்து பாஜகவும் அதிமுகவும் வைத்தது என்று சொன்னால் நிச்சயமாக எடுபடாமல் போய்விடும் என்பதற்காகத்தான் கூட்டாட்சி தத்துவம் என்கிற முழக்கத்தை இன்றைக்கு அவர்கள் கைவிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்திலே கூட்டாட்சி தத்துவம் என்கிற அடிப்படையிலே விஜய் போன்றவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவர்களும் ஒத்த கருத்திலே தான் இருக்கிறார்கள். சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகள் கூட கூட்டாட்சி தத்துவத்தை ஆதரிக்கிறார்கள். மாநிலத்தை பொறுத்தவரையிலே கூட்டாட்சி தத்துவத்தை ஆதரிக்கிறார்கள். ஆக இந்த விஷயத்திலே தான் இனி வரும் தேர்தலை பொறுத்தவரையிலே 2026 தேர்தலை பொறுத்தவரையிலே கூட்டாட்சி தத்துவமா தனித்த அரசியலா என்கிற ஒரு சூழ்நிலையை நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏறக்குறைய 2011 நடைபெற்ற அதற்கு முன்பாக நடைபெற்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து கலைஞர் அவர்களை பார்த்து மைனாரிட்டி அரசியல் நடத்துகிறாயே என்ற கடும் குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்தார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஆதரவில் தான் 90-95 வாக்கு இடங்களை தான் வைத்திருக்கிறார்கள். 118 பெரும்பான்மை என்று வருகிற பொழுது அப்போ மைனாரிட்டி அரசு என்றே சொல்லுவார்கள். அதே சட்டப்பேரவையிலே அதை பதிவு வைப்பார்கள். மைனாரிட்டி அரசு, கருணாநிதியினுடைய மைனாரிட்டி அரசு என்று சொல்லுவார்கள். அப்போ கூட திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கி வந்து காங்கிரஸுடனோ பாமகவுடனோ கூட்டு அரசியலை அவர்கள் செய்யாமல் 5 ஆண்டு காலத்தையும் அவர்கள் நிறைவு செய்தார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிற பொழுது அதிமுகவும் அதே வழியை கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. கூட்டு அரசியல் என்று சொல்லுகிற பொழுது அப்படி சொன்னால் ஆரம்பத்திலேயே பலகீனமாகிவிடும் என்று திராவிட கட்சிகள் கருதுகின்றன. ஆனால் இன்றைய தமிழக மக்களுடைய நிலவரம் என்ன இருக்கிறது? கூட்டாட்சி தத்துவத்தை அவர்கள் வரவேற்கிறார்களா என்பதற்காகத்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாட்டிலேயே அவர்கள் கூட்டாட்சி தத்துவ அரசியலை அவர்கள் வைத்திருக்கிறார். அதுக்கு அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அதிக செல்வாக்கு இருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் யோசிக்கவில்லை. கூட்டாட்சி தத்துவம் நாங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்போம் என்கிற அடிப்படையிலே பெரியண்ணன் போக்கிலே பேசியிருக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கிலே அரசியல் சூழ்நிலையை உணர்ந்து கொண்ட விஜய் இறங்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுதான் நானும் அடுத்து அதுதான் கேட்கலான்னு நினைச்சேன். விஜயோட அந்த அரசியல் வருகை, இவருடைய கூட்டணி, இதெல்லாம் எப்படி இருக்கும்? விஜயை நாங்க தனித்து போட்டிடுவோன்ட்டு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வராரு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இறங்கி வந்துதான் ஆகணும் போல. ஏன்னா அரசியல் சூழ்நிலை அப்படி இருக்குது இல்லையா? நான் ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை மணி அடித்திருந்தேன். ஏன்னா என்னுடைய அரசியல் அனுபவங்களை வைத்துக்கொண்டு நான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிற பொழுதே நான் சொல்லி இருக்கிறேன். ஏன்னா நான் விஜயகாந்துடைய அரசியலையும் பார்த்தேன், விஜயகாந்த் அரசியலையும் பார்த்தேன். விஜயகாந்தினுடைய அரசியல் கட்சியிலேயே நான் மாநில கொள்கை பரப்பு செயலாளராகவும் இருந்தவன். அப்பொழுது அவருக்கு இருந்த வேகம், விறுவிறுப்பு, அவருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு, அவர் பேசிய தோரணை, அதே நேரத்தில் அவர்கள் வந்து திமுகவையும் அதிமுகவையும் இருபக்கமும் சாடியது, இருபக்கையும் சாடி தனித்த அரசியலை தைரியமாக துணிச்சலாக நடத்தியது. ஒவ்வொரு நாளும் அரசியல் நடச்சது. ஏராளமான பொதுக்கூட்ட மேடைகள். அது மட்டும் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பக்கபலமாக இருந்தார்கள். பல பொறுப்பாளர்கள் அவர் பக்கத்தில் இருந்தார்கள். இவ்வளவு வந்து ஆள் படை அம்பு சேனை என்று தேமுதிக பலத்த ஒரு முஸ்லிம்களோடு வந்து தேர்தலை சந்தித்தது. அப்படி இருக்கும்பொழுது அதில் வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்க்க வேண்டிய சூழலை வருகிற பொழுது இன்னும் அந்த வேகத்துக்கு இவர்கள் வரவில்லையே என்கிற கவலை நமக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர்களுடன் இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி நடத்தும் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருக்குது. ஆனால் அது 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 ஒரு பேச்சாகத்தான் இருக்குமே தவிர என்னை பொறுத்தவரையிலே அது வேறு விதமாக ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆழமாக பார்க்கணும்.
எல்லா அரசியல் கட்சிகளும் பேசுகின்றன. எல்லா அரசியல் சீமான் பேசுகிறார், விஜய் பேசுகிறார், எல்லாரும் பேசுகிறார்கள். ஆனால் கூட்டணி அரசியலை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ அரசியல் பேசவில்லை என்பதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கும். கூட்டணியை பற்றியோ கூட்டணி கட்சிகளை பற்றியோ யார் யாருடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றியோ அவர்கள் சொல்லவே நீண்ட காலத்திற்கு முன்பு அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வாயை திறக்கவில்லை. நீங்கள் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கும் ஒரு முறை அவர்கள் சொன்ன பதில் என்னவென்று சொன்னால், அது தேர்தல் அரசியல், தேர்தல் கூட்டணி அதுடன் முடிவு பெற்றது என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு மத்தியிலே நடைபெறுகிற குற்றச்சாட்டுகளும் சரி, மாநிலத்தில் நடைபெறுகிற குற்றச்சாட்டுகளை பற்றி கவனமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசியல் செய்து அறிக்கைகளை கொடுத்து மத்திய அரசுக்கு எதிராகவும் மாநில அரசுக்கு எதிராகவும் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் செய்து வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இதுவரையிலே இருக்கக்கூடிய நிதர்சன உண்மை. ஆனாலும் பாருங்களேன், உள்ளுக்குள்ளே ஒரு சலசலப்பு இருக்கு இல்லையா? உட்கட்சி சொல்ற மாதிரி பாமகக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் போயிட்டு, குறிப்பா தந்தை மகனுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் போது மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? ஹெல்த்தி பாலிடிக்ஸ், ஹெல்த்தி டிஸ்கஷன், ஹெல்த்தி அப்படின்ற விஷயத்தை ஆரோக்கிய அரசியல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே முற்போக்குத்தனமான ஜனநாயக ரீதியான அரசியலை முன்வைத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதே நேரத்தில் தமிழக வாழ்வுரிமை மாநாடு என்று சொல்லி தமிழர்களுடைய நலன் பிரச்சனைகள், ஆற்று நீர் பிரச்சனைகள் எல்லாம் பேசுவதோடுமா ஈழத்தமிழர்கள் பிரச்சனை பற்றியும் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்களை பற்றியும் ஏராளமான அரசியலை பேசியது பாட்டாளி மக்கள் கட்சி. அதே போல தமிழக அரசியலிலே ஒரு வழிகாட்டுதலோடு ஒரு பொது அரசியலிலே சிறப்பான அரசியல் இருக்க வேண்டும், அறம் சார்ந்த அரசியல் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை கொண்டதோடு மட்டுமல்லாமல் பகிர்ந்து அளிக்க வேண்டும், அதாவது அதிகார பகிர்வு இருக்க வேண்டும் சொன்ன அரசியல் கட்சி. வேற யாரும் உங்களுக்கு சொன்னாங்களா இல்லைன்னு தெரியாது. அந்த அதிகார பகிர்வை நடத்தி காட்டியது பாட்டாளி மக்கள் கட்சி. அதாவது தனித்தேன்மலையாக இருந்தாலும் சரி, இந்த உனக்கு தனி பொறுப்பு சுகாதாரத்துறை அமைச்சர், பொன்னுசாமியா இந்த உனக்கு பெட்ரோலியத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தது. ஏறக்குறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிதாக உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சிகளில் இவ்வளோ காலம் 1989 இருந்து உருவாக்கப்பட்ட இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் இதுவரையிலே வேற எந்த அரசு கட்சி இவ்வளவு சோபிச்சது? மத்திய அரசிலே 10 ஆண்டுகளுக்கு மேல் அங்கம் வகித்தார்கள், ரயில்வே துறையை நிர்வகித்தார்கள், சுகாதாரத்துறையை நிர்வகித்தார்கள். அப்பெல்லாம் யாராவது ஒரு குறை சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க. இப்ப நான் அதை சார்ந்திருக்கிறேன் என்பதற்காக நீங்க கேட்கலாம், நீங்க தாராளமா கேட்கலாம். நீங்க கேட்டிருக்கீங்க சலசலப்பு இருக்கு, சலசலப்பு இருக்குதுன்னா யாரோட சலசலப்பு இருக்கு? என்ன சலசலப்பு இருந்தது? அதுல என்ன இருந்தது? என்ன குற்றச்சாட்டு இருந்தது? ஏதோ ஊழல் குற்றச்சாட்டு இருந்ததா? இல்ல அந்த மாதிரியா நம்ம கொண்டு போகல இல்லையா? இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையோ அப்படின்ற மாதிரியா? அதுதாங்க டிரான்ஸ்பரன்சி பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க, வெளிப்படையான அரசியல் தன்மை என்று சொல்லுகிற போது இது ஹெல்தியான ஒரு ஆரோக்கியமான அரசியல். அப்படிதான் நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? ரெண்டு பேருக்கும் உறவு அரசியல் மாறி போய் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு போய் தனி கட்சி துவங்குவான்னு நினைச்சிட்டீங்களா? அதாவது ஹெல்த் டிஸ்கஷன், அதாவது இத்தனை பேர் குடும்பத்துல இருந்து எத்தனை பேர் வரணுமே அப்படின்னு அவர் கேட்கறாங்க. இப்போ பொதுவா அரசியல்ல ஒரு காலகட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு போராட்ட அரசியல் கட்சியாக இருந்தது. நாங்களே கூட என்ன பண்ணோம்னா, எப்ப பார்த்தாலும் நாங்களே ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கிறோமே, நாங்களே ஜெயிலுக்கு போயிட்டு நாமளே போராட்டத்துக்கு வந்துட்டு குடும்பம் வாங்கல, நாங்க குடும்பம் அழைப்போம். அப்போ குடும்பமாக சிறைக்கு சொல்லுவோம் வாருங்கள் அப்படி. அப்போ அன்னைக்கு இல்லை, இப்போ இன்னைக்கு எல்லாம் குடும்பம் நடுரோட்டில் வராங்கல்ல, தேர்தல் அரசியல் வருகிற பொழுது அது எல்லாருமே நடுரோட்டில் தான் தேர்தல். அப்போ இவங்க வெயில்ல காயறதை பார்த்தா நமக்கு மகிழ்ச்சியா தானே இருக்கு. பாட்டாளிகளோடு பாட்டாளிகளாக வருகிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியா தானே இருக்கு. வாங்க குடும்பத்தோட அரசியல் பண்ணுவோம் வாங்க, அப்படிதான் நாம சொல்லலாமே தவிர இதை வேறு விதமாக பார்ப்பது வேறு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய குடும்ப அரசியல் என்பது வேறு, இப்போ இந்த குடும்ப அரசியல் என்பது வேறு. முதல்ல நீங்க வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். பிழைக்க வந்திருக்கிறவர்கள் ஒரு புறம், உழைக்க வந்திருக்கிறவர்கள் ஒரு புறம், அப்படின்னு தான் நான் வேறுபடுத்தி பார்ப்பேன். சரி, உங்களோட பேசி ஜெயிக்க முடியுமா? உங்களுடைய அனுபவம் என்ன? நீங்க அதுலயும் கடந்து வந்திருக்கீங்களே, அதுலயும் ஊறி இருக்கீங்க இல்லையா, அதுல உள்ள என்ன நடக்குதுன்றதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அரசியல் கலவரம் இப்படியா போயிட்டு இருக்கு. சூழ்நிலைகள் எப்ப வேணாலும் மாறலாம், எப்ப வேணாலும் எதுவும் ஏறலாம் இறங்கலாம் அப்படின்றதுதான் உங்களோடது. பட் தெளிவா கூடிய சீக்கிரத்துல சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நேயர்களுக்கு தெளிவா என்ன சொல்லணுமோ அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்கீங்க. நான் இன்னும் தெளிவா சொல்லல, ஆனா நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. அதுல பாத்துக்கலாம், இன்னொரு முறை இன்னும் தெளிவா பேசுவோம். கண்டிப்பா எதிர்பார்க்கணும் அந்த நாட்களுக்கு. நன்றி.